ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? நல்லா புளியாங்கொட்டையை சேர்த்து வச்சு நான் வறுத்து வச்சுருவேன். அப்பப்போ சாம்பாருக்கு ஊற வைக்கிற 2-3 கிடைக்கும் இல்லையா, அது வந்து நான் சேர்த்து வச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தது நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அதனால எனக்கு ரொம்ப ஆசை வந்தது. அந்த புளியாங்கொட்டையை தூக்கி போடாத சேர்த்து வச்சு இவ்வளோ கொட்டை நான் என்ன பண்ணேன், நல்லா கடாயை அடுப்பு மேலே வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை தோல் எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு உப்பு போட்டு ஊற வச்சிடணும். தண்ணியிலே உப்பு போட்டு ஊற வச்சுட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது காலையில் நம்ம வடிகட்டி நல்லா இது மாதிரி எடுத்துக்கிட்டோமா ரொம்ப ஹெல்த்தி இது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் தூக்கி போடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அது மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். எனக்கு ரொம்ப சாப்பிட்ட பழக்கம். எங்கள் பாட்டி நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போது வந்து இப்போல்லாம் இது சாப்பிட்றோம் இல்லையா, இந்த கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் அது மாதிரி தான் இது. நாங்கள்லாம் அப்போ சாப்பிட்டது தான். இப்போ வந்து இது சாப்பிட்றாங்க தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்த்தியான பொருளுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த கொட்டையெல்லாம் தூக்கி போடாத சேர்த்து வச்சு நான் நிறைய ரோஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அவ்வளோதான். இல்லைனா ஒயிட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி செய்யும்போது நல்லா வெள்ளையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா ஒரு பொடி அள்ளி கொடுப்பாங்க எங்களுக்கு அப்போல்லாம். ராகி கூழ் இந்த புளியாங்கொட்டை சாப்பிடுவோம். அதனால தான் இவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நாங்கள். அதனால் இந்த காலத்து பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சொல்லி சாப்பிட வைங்க. எனக்கு இது கலர் கொஞ்சம் மாறிடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபனு. ஓட்ஸ் கஞ்சி, கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு, புளியாங்கொட்டை. இதுதான் இன்னைக்கு காலையில் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். தேங்க்யூ.